குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் பண்ற அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கீங்க. இல்ல ஐயா உங்க பேர் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல என்ன நினைச்சிருக்கீங்க? இருங்க ஒரு நிமிஷம். இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு. ஜாக்கிரதை. சரி இல்ல நீங்க நீங்க பாட்டுக்கு போறாங்கறீங்க, தலையாட்டிட்டு போறாரு. என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இங்க நின்றுக்கு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போலீஸ் மீறி எது நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு போறான்னு தலையாட்டிட்டு போறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருக்கும்போது போறாங்கறீங்க உள்ள எங்க போவீங்க உள்ள? கோவை அன்னூர் தாலுகாவில் 4 ஊராட்சிகள், மேட்டுப்பாளையம் தாலுகாவில் 2 ஊராட்சிகள் என 3850 ஏக்கரில் சிப்காட் அமைக்கப் போவதாக 2021 தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு பல அமைப்பினரும் விவசாயிகளும் போர்க்கொடி தூக்கியதால் ஒரு கட்டத்தில் திட்டம் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் கடந்த சில வாரங்களாக சிப்காட் அமைக்க திட்டமிட்ட நிலங்களை தனியார் ஒருவர் அதிக அளவில் வாங்கி குவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் தங்களுக்குள் நிலங்களை வாங்கவும் விற்கவும் பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர் 3 நாள் மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து விவசாயிகள் அமைப்பினர் அன்னூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஒரு நிமிஷம், வதந்திகளை வந்து நம்பாதீங்க. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் நமது நலம் நமது விவசாய சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் 3 நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்கள் நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க. இல்ல பதிவு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் வந்து 1-2 வந்திருந்தாலும் பதிவாகி வாங்கியிருக்கோம். சார் நாங்கள் ஒரு 4 நாளைக்கு மூலம் கூட வந்து கேட்குறோம். நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் சொல்லலை, பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை. யாரோ தவறான நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்களோட வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கேன். நல்லபடியாக ரெகுலராக இன்னைக்குள்ள பஞ்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல்வர் மக்களோட முதல்வர் அன்னைக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்பவே சொன்னீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எழுத்து வடிவில் நீங்கள் வந்து இன்னிலிருந்து பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாள் நிறுத்தி வச்சிருக்கீங்க. உங்க பேர் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல என்ன நினைச்சிருக்கீங்க? இருங்க ஒரு நிமிஷம். இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு. ஜாக்கிரதை. சரி இல்ல நீங்க பாட்டுக்கு போறாங்கறீங்க. இல்ல இருக்கு செல்வம் ஒரு நிமிஷம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல இன்னும்ல அவர் ஏதோ தலையாட்டிட்டு போறாரு. என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இங்க நின்றுக்கு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போலீஸ் மீறி எது நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு போறான்னு தலையாட்டிட்டு போறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இருங்க ஒரு நிமிஷம். பேசிட்டு இருக்கும்போது போறாங்கறீங்க உள்ள எங்க போவீங்க உள்ள? இருங்க பேசாதீங்க. யாரும் பேசக்கூடாது. தலைவர் மட்டும் பேசாதே. யாரும் பேசக்கூடாது. இல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அதை அப்படியே கேட்டு இருக்கிறதுக்கு எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு? கேட்கறதுக்கு ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. செல்வம் ஒரு நிமிஷம். முதல்ல அவர் வந்து சரியா நடந்துக்கணும் பாருங்க. உங்களோட கடமை என்ன? அவர் இப்படி காட்டிட்டு இன்னைக்கோட பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா பத்திரப்பதிவு தடை இல்லைன்னு அன்னைக்கு நம்ம சொல்லி முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது. நாங்கள வேலையில வந்து திறமை நின்று இருக்கிறோமா? அல்லங்க அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லியிருக்கணும்? கொஞ்சம் நீ தள்ளி இல்லைங்க. நீங்க நடுவில் நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும்னு அப்படியே இல்ல. ஒரு அவரோட முகத்தை பார்த்து உங்க பேர் சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள். உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்லை, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்பதான் ஒன்று நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம். புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்றும் அரசர் அல்ல. நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்லை. புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமாய் போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன். புரியுதா? நீங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட 10 வழி இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும். உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன், வேற விவகாரத்தில். அது எங்களுக்கு தேவையில்லை. ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? செல்வ, இது என்ன பதில்? அவர் சொல்ற பதில் 3 நீங்களே இருந்தீங்க சார். உங்க முன்னாடி ஒரு டைம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரு? 3 ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் வந்து ஜென்ரலா பேசுறேன். இவர் 3 நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்ல, அதை பூரா இந்த 3 மாவட்டத்துக்கு நடத்தி விட்டார். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் 3. விளைவு என்னன்னா, இப்போ கிரைய அந்த 3 நாள் நின்னது மட்டும் இல்லை, பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மணி திரும்பி போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதில் பிரச்சனை இருக்குது. நாங்கள் 2 வருஷம் போராட்டம் நடத்தி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அது இங்கே லோக்கலில் இருந்த பிரகாஷுக்கு தெரியும். என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா, யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம், விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம், நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த 900 ஏக்கருக்கு பேசிக்கலாம், டிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணியாச்சு. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா வர்றாங்க. நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் 1/2 கிலோமீட்டர் தாண்டா ஏக்கரா 1 கோடி ரூபா, மெயின் ரோட்டில் வந்தால் 3 கோடி ரூபா 4 கோடி ரூபான்னு போகுது. அங்கே 40 லட்சம் கூட போகிறதில்ல. என்ன காரணம்னா, இந்த இளவெல்லாம் தான் காரணம். இதிலிருந்து மீண்டு இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம். இவர் வந்து 3 நாள் பண்ண வேலை இப்போ மொத்தமாக வியாபாரம் எடுத்து போச்சு. இனி இதுலேருந்து மீண்டு எந்திரிச்சு நீ ஒருத்தர் வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது. சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிட்டு அப்படி போகிறதுக்கு வந்து நாங்கள்லாம் ஒன்று காதில் பூ வச்சுருக்கல, கடுப்புல இருக்கிறோம். இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆகிப்போச்சு. இதனுடைய பின்விளைவு என்னன்னா, வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை, இவங்க வாழ்வியலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்டுற இடத்துல வந்து இவங்கெல்லாம் சிப்காட்டில் போகாம இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது, இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது, இங்கே பொண்ணு கட்டி என்ன பண்ணுறதுங்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டிட்டு அவர் போகிறேங்கிறாரு. நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியுமா? 324 பிஎன்எஸ் 324, பழைய ஐபிசி 425, 26, 27, 440 இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்கள் எஃப்ஐஆர் போடணும். இந்த கூட்டம் அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும். அவர் போகட்டும். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை. நாங்களாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம். நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுலாம் ஆகாது. ஒரு வாய்ப்பு, செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானே சொல்கிறாங்க, பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தால் அது மற்றவங்க கிட்ட நடக்கும், எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்.